ஹாய், இன்றைக்கி நம்ம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எல்லோரும் நிறைய டைப்பில் சிக்கன் பிரியாணி பண்ணியிருப்போம். பட் ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது என்னோடய ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு சிக்கனை ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப் எதுக்காக அப்படின்னா, நம்ம சிக்கன் அப்படியே ராவா பிரியாணியில் ஆட் பண்ணும்போது சம்டைம்ஸ் பிரியாணியோட மசாலாஸ் எல்லாம் வந்து நம்ம சிக்கனில் இறங்காமல் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பு. சிக்கனை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸில் சிக்கனோட அன்வான்ட் வாட்டர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிடும். அதை கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறமா சிக்கனில் இந்த மாதிரி ஒரு மேரினேட் பண்ணி சிக்கனில் எல்லா பக்கமும் இந்த மசாலா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஹோம் ஃபுட்ஸ்க்கும் இதே ஸ்டைலில் தான் நம்ம பிரியாணி ரெடி பண்ணி கொடுக்குறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணிக்கு எப்போவும் நல்ல அடிகனமான இண்டாலியம் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். பிரியாணி அடிப்பிடிக்காமல் வரும். கடலெண்ணெய், நெய், அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி ஒரு சின்ன மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம நல்ல நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாகணும். பொன்னிறமானதும் ஒரு ஸ்பூன், அதாவது நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன், அதனால் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் வெறும் மிளகாத்தூள். இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. நான் பெருசாக கலர் ஆட் பண்ண மாட்டேன். இதுவே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம சிக்கனில் வந்து ஆல்ரெடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அதை கால்குலேட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, கர்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே ஆட் பண்ணிடணும். இது வந்து நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும் பிரியாணிக்கு. எல்லாம் ஒன்றா வெந்து நல்லா வதங்கி வரும்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை ஆட் பண்ணிவிட்டு மசாலாஸ் எல்லாம் நல்லா சிக்கனில் கோட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா மசாலாவோட நல்லா கோட் ஆகி சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து ரைஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து ஒரு 1/2 hour இல்லை 1 hour முன்னாடியே நல்லா மேரினேட் பண்ணியிருக்கணும். மேரினேட் பண்ண ரைஸ் தான் சிக்கனுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணிக்கு நம்ம ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஓவர் மிக்ஸ் பண்ணாமல் ஜென்டலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் இருக்கணும். 10 மினிட்ஸில் ரைஸும் வாட்டரும் இந்த மாதிரி ஈக்குவலாக ஆகிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான பிரியாணி ரெடி. ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.